என்ன கோபாலு, சௌக்கியமா? எப்படி இருக்கீங்க? வீட்டுல சௌக்கியமா? நல்லா இருக்குங்கண்ணா. வணக்கம் கோபாலு, பஞ்சாயத்து தேர்தல் வேற வந்துருச்சு. நம்ம தம்பி தான் எலெக்ஷன்ல நிக்கிறாரு. அவரை தெரியுமில்ல, மாணிக்க மச்சன. அதனால இவரு வரணும். நீங்க தான் பார்த்து கொடுங்க. தம்பியை ஜெயிக்க வைக்கணும். கோபாலு, போன தடவை ஒரு ஓட்டுக்கு 500 ரூபா கொடுத்தோம். உங்க வீட்டுல 7 பேர் இருக்கீங்க. சோலையா 3500 ரூபா என்ன கொடுத்துருவோம். ஆனா சொன்னபடி நம்ம ஆளுக்கு ஓட்டு மறக்காம போடணும். ஓகே? என்னப்பா யோசிக்கிற? அண்ணே, பணம் ஒன்றும் வேணாண்ணே. ஒரே ஒரு கழுதை மட்டும் வாங்கி கொடுத்துருண்ணே. நம்ம வீட்டில் ரொம்ப நாளாக வந்து ஒரு கழுதை வேணும் கழுதை வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏதோ கழுதை பாலை கறந்து குடிச்சா குழந்தைங்களுக்காக நல்லதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கழுதை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. நம்ம வீட்டில் ஒரு 7 ஓட்டு, நம்ம மாப்பிள்ளை வீட்டில் ஒரு 3 ஓட்டு, மொத்தம் 10 ஓட்டு உங்களுக்கு தானே. என்ன அது கழுதுங்கிறான்? அதான் கழுதையை கேட்குறான். ஒரு கழுதைக்கு 10-15 ஆகும்ப்பா. இது வெறும் பஞ்சாயத்து தேர்தலப்பா. இதுக்கு போய் கொடுத்தா அவ்வளவுதான், நமக்கு கட்டுப்படி ஆகாதுப்பா. ஆமாண்ணே, இவன் கழுதை வேணும்பா, இன்னொருத்தன் குதிரை வேணும்பா, ஒருத்தன் எனக்கு எருமை மாடு வாங்கி கொடும்பா. இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வரதானே. அதனாலப்பா அவனுக்கு 5ங்கிறது 2 ரூபா எக்ஸ்ட்ரா பண்ணி 7 ரூபா முடிச்சு விடு. சரியா? சரி, வா வா. கோபாலு, கோபாலு. என்னண்ணே, கழுதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சா? என்னப்பா கழுதுக்கு எங்கே போகிறது? இந்த பாரு, உன்னை பார்த்து இந்த மாரிமுத்து இது வேணும்னு கேட்பான், எருமை வேணும்னு கேட்பான், இவன் குதிரை வேணும்னு கேட்பான். அதுக்கெல்லாம் எங்கப்பா போகிறது? பஞ்சாயத்து இல்லைப்பா, கட்டுப்படி ஆகாது. இங்கே பாரு, 5000 தரதா சொன்னோம், இப்போ 7000 வாங்கிக்கோ. நாங்கள் வந்த பிறகு உனக்கு என்ன வேணுமோ செய்யணும்ப்பா. என்ன? ஏனே, ஒரு கழுதையோட விலை என்ன இருக்கும்னே? என்ன, ஒரு 10-15 ரூபா வரும்ண்ணே. ஆக ஒரு கழுதையோட விலை 15000 ரூபா. எங்கள் 10 பேர் ஓட்டோட மதிப்பு 7000 ரூபா. ஒரு கழுதையோட மதிப்பை காட்டிலும் எங்கள் 10 பேரோட ஓட்டோட மதிப்பு அவ்வளவு கேவலமாக போச்சு. அப்படித்தானே? இனிமே யாராவது ஓட்டுக்கு பணம் கொடுக்குறேன்னு இந்த பக்கம் வந்தீங்க, தொலைச்சு பிடிவேன். தொலைச்சு ஓடுங்கடா.